வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கும் நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. லோகன் பால் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அவருடைய யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ போடுவார், பார்ட்ஸ் கார்ட் நடத்துவார். அப்படி பார்ட்ஸ் கார்ட் நடத்தும் போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் எப்போ திருப்பி ரெஸ்லிங்க்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நான் ரெஸ்லிங்க்கு திருப்பி வரமாட்டேன், ரெசல்மேனியாவில் கூட எனக்கு மேட்ச் கிடையாது, நான் டோட்டலாக அதை விட்டு விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சில பேர் லோகன் பாலுக்கும் டபிள்யூபிள்யூக்கு ஏதோ இஷ்யூவா, லோகன் பாலை டபிள்யூபிள்யூ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா, ஃபயர் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லோகன் பால் வந்து இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ விட்டு போனதுக்கும் இதுக்கு அப்புறமா சண்டை போட மாட்டேன்னு சொன்னதுக்கும் அவருடைய இன்ஜுரிஸ் மற்றும் அவருடைய கெரியர் காரணமாக இருக்கலாம். அதாவது லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் சண்டை போட்டு தான் சம்பாதிக்கணும் இல்லை, அவர் நல்லாவே மார்க்கெட்டிங் மூலியமாகவும் பிஸ்னஸ் மூலியமாகவும் நல்லாவே சம்பாதிக்காரு, நல்லாவே இருக்கிறாரு. இப்போது லோகன் பால் வந்து ஏன் ரெஸ்லிங்கை விட்டு போனோன்னா, அவர் ஒவ்வொரு மேட்சும் சண்டை போடும்போது இன்ஜுரி ஆகிட்டே இருக்குது. அவருக்கு இப்போ தான் அழகான ஒரு ஒய்ஃப் இருக்குது, குழந்தைங்க இருக்குது. ஸோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா இதனால் மொத்தமாக கெரியரே ஸ்பாய்லர் ஆகுது இல்லை. ஸோ ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவருக்கு இன்ஜுரி ஆகுது. லாஸ்ட்டாக LA Knight கூட சண்டை போட்டது இன்ஜுரி, இதில் இப்போ தான் அவர் க்யூராக இருக்கார். ஸோ அதனால தான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் வேண்டாம், அதை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் டபிள்யூபிள்யூக்கும் அவருக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டில் டபிள்யூபிள்யூ வந்து எல்லா பேப்பரையும் ப்ரைம் போட்ட அட்வர்டைஸ் பண்ணி தான் அந்த மேட்சஸ்லாம் நடத்துகிறாங்க. அந்த ரிங்கோடைய கார்னரில் ப்ரைம் அப்படிங்கிற பேர் இருக்க தான் செய்யுது. அதனால் லோகன் பாலுக்கும் டபிள்யூபிள்யூக்கும் நல்ல நெருக்கம் இருக்க தான் செய்யுது. லோகன் பால் தான் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா ரெஸ்லிங்கில் சண்டையே போட மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அது லோகன் பால் கையில் தான் இருக்குது. மேபி மனசு வச்சா திருப்பி இந்த மனசை வரலாம். 2K பொறுத்த வரைக்கும் வருஷம் பார்த்திங்கன்னா 2K15, 2K16 இப்படி சொல்லிட்டு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீரீஸை இறக்குவாங்க. போன வருஷம் கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் டாமினேஷன் மாதிரி இந்த வருஷம் யார் டாமினேட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் கோடி ரோட்ஸ் தான் இருப்பான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க செய்தி படி 2K நிறுவனமும் டபிள்யூபிள்யூ சேர்ந்து CM Punk கவர் பேஜில் வைக்க போகிறாங்களாம். ஏன் ராக்கு, ரோமன் ரெயின்ஸு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, ஏன் ஜான்சனா கூட இருக்காரு, ஏன்ப்பா இந்த முடிவு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, CM Punk வச்சு 2025 நிறைய பிளான்ஸ் இருக்குதான். ஸோ அதனால் CM Punkடைய ஃபேஸை வச்சு கவர் பேஜ் ரிலீஸ் பண்ண ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி CM Punkடைய போஸ்டர் வந்து 2K250 அதாவது 2025 வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. 2K நிறுவனத்துக்கும் டபிள்யூபிள்யூக்குமான கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் இயரோட முடியுது. ஸோ அந்த கான்ட்ராக்டுக்கு அப்புறமா அவங்க வந்து இன்னும் ரீசைனிங் பண்ணலை. பட் இருந்தாலும் கடைசி அக்ரிமெண்ட்டில் CM Punkடைய போஸ்டர் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. மேபி இது நடக்க வாய்ப்பு இருக்குது. நடந்துன்னா உண்மையிலேயே ஒரு ஹிஸ்ட்ரி மூமெண்ட். ஏன்னா டபிள்யூபிள்யூ வேண்டாம், ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம்னு சொல்லிட்டு AEWக்கு போன மனுஷன் டபிள்யூபிள்யூக்கு வந்து கவர் பேஜ் அளவுக்கு வந்தார்னா பெரிய விஷயம் தானே. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சில மூமெண்ட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் ராக்கு, கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ் இவங்களோட ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஆனால் நமக்கு இப்போ கிடச்சிருக்க செய்திப்படி டபிள்யூபிள்யூ நெட்வொர்க் வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து சண்டை போட வைக்க ஆசைப்படுறாங்களாம். அண்ட் அவருக்கான மேட்சையும் புக் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். ரோமன் ரெயின்ஸ் ரால சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது நெட்ஃப்ளிக்ஸ் மூலியமாக நடந்ததுன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். என்னப்பா சொல்கிற, இது வரைக்கும் அவர் ரால சண்டை போடவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக 2021 ரோமன் ரெயின்ஸ் சண்டை போட்டார். கைஸ் ஸ்மாக்டவுனில் கூட ரோமன் ரெயின்ஸ் வந்து கடந்த 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா சண்டை போடவே இல்லை. ஸ்மாக்டவுனில் சும்மா வராரு போகிறாரு, மேட்ச் எதுவுமே விளையாடலை. அவர் கடைசியாக விளையாடுனது 2022 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இதுலேயுமே சண்டை போடலை. இப்போ அவரோட ராக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்த உடனே ஒரு மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா பேப்பரியும் அதுவும் முக்கியமான பேப்பரியில் மட்டும்தான் ரோமன் ரெயின்ஸ் சண்டை போடுவார். ராஸ் மட்டும் சண்டை போடலை. ரால சண்டை போட்டால் நல்லா தானே இருக்கும். அண்ட் கைஸ் ரால ரோமன் ரெயின்ஸுடைய ஆப்போனன்ட் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. கடைசியாக 2021 பிக்கி வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் பாபி லாஸ்லிக்குள்ள
ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக பார்த்தீங்கன்னா ரால நடத்தியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் தான் கடைசியாக ரோமன் ரெயின்ஸ் வந்து மண்டே நைட்டால் சண்டை போட்டிருப்பாரு. பாபி லாஸ்லிக்கு ஸ்பீரை போட்டு அந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸ் அகெயின் மண்டே நைட்டால் போய் ஒரு மேட்ச் விளையாடுறாரு. இது உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸிகர்களுக்கு ட்ரீட் தான். ஏன்னா அண்ணன் எப்போ வருவார், எப்போ சண்டை போடுவாருன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. ரால சண்டை போட்டாரு அப்படிங்கிறது அவருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு திருப்தியான விஷயம் தானே. மேபி ராவை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை எப்படி ஒரு பெரிய ஷோவாக கருதுகிறாங்களோ அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஆளாக கருதிருக்கலாம். ஸோ அதனால் ரா பிராண்டில் ரோமன் ரெயின்ஸ் அந்த இயர் ஃபுல்லாக தங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உமன்ஸ்க்கான யுனைடெட் டைட்டிலுக்கான ஃபைனல் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஊரில் நடக்கும்போது அதில் வெற்றி பெறவங்க தான் பிராண்ட் நியூ யூஎஸ் சாம்பியனாக இருக்க போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் 2 பேர் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. மெஷின் மியாயம் அண்ட் செல்சியஸ் கிரீன். பேலிக்கும் சான்ஸ் இருக்குது. பட் டிஃபினிக்ட் வந்து மனித பேங்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்தி பற்றி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செல்சியஸ் கிரீன் தான் இன்னார்கரல் பிராண்ட் நியூ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறாங்களாம். ஆக்சுவலி இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது செல்சியஸ் கிரீனுடைய ஆக்டிவிட்டியும் அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்டைலும் ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக அவங்களுடைய டேலண்ட் உண்மையிலேயே வேறு லெவலுங்க. அதாவது ஒரு ரெஸ்லர் சண்டை போட்டால் மட்டும் போதாது, ஃபேன்ஸையும் அட்ராக்ட் பண்ணணும். அந்த எல்லா திறமையும் செல்சியஸ் கிரீனுக்கு இருக்குது. ஸோ அதனால் செல்சியஸ் கிரீனை இன்னார்கரல் யூஎஸ் சாம்பியன் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. இவங்க யூஎஸ் சாம்பியன் ஆனால் கூட இருக்கிற பார்ட்னர் என்ன ஆவாருன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியல. பைப்பர் நெவில் மேபி செல்சியஸ் கிரீனுக்கு அகேன்ஸ்டாகவே ஃபுட் போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரேட் சாய்ஸ் தான். எப்படி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மிஷின் மியாம் ரொம்ப நாள் டபிள்யூ இருக்கிறாங்க, இது வரைக்கும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணலன்னு. அதுமாதிரி செல்சியஸ் கிரீன்ட்டையும் ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்தா அவங்க நல்லா வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் எவர் சாம்பியன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிறவங்க அதை பயங்கரமாக வச்சுருக்கணும். ஸோ அது பேசு பொருளாக இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் செல்சியஸ் கிரீன் ஒரு ரைட் சாய்ஸ் தான் நினைக்கிறேன். ராண்டி ஆர்டன் ரிட்டனுக்காக பல பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு சில நியூஸ் வந்ததுன்னு சொல்லியிருந்தேன், சாட்டர்டே மெயினில் வருவார்னு. பட் ஆனால் அது அஃபிஷியல் கிடையாது. ராண்டி ஆர்டன் ரிட்டனுக்காக ரசிகர்களும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்போ கிடச்சிருக்க செய்திப்படி ராண்டி ஆர்டன் கூடிய சீக்கிரம் ரிட்டன் ஆக போகிறாரா. ரிட்டன் ஆனதுக்கப்புறமா கெவின் ஓவன்ஸ் கூட தான் அகெயின் ஃபியூட் போக போகிறாராம். WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரசல்மேனியாவில் கெவின் ஓவன்ஸுக்கும் சரி ராண்டி ஆர்டனுக்கும் சரி ஆல்ரெடி ஒரு மேட்சை புக் பண்ணிட்டாங்களாம். நாமளும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ஒரு மேட்ச் பார்த்துட்டோம். இந்த தடவை மீண்டும் ஒரு ரீமேட்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ரசல்மேனியா டைமில் எந்த விதமான ஃபியூட் இருக்காது. ஆல்ரெடி கெவின் ஓவன்ஸும் ராண்டி ஆர்டனும் ஃப்ரெண்டாக இருந்து இவங்களுக்குள்ளே பிரேக்கப் ஏற்பட்டதுனால ஸ்டோரி நல்லாயிருக்கும். அதனால் மேபி கெவின் ஓவன்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ரசல்மேனியாவில் மேட்ச் வைக்கும்போது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ராண்டி ஆர்டனுடைய ரிட்டர்ன் நாட்கள் இன்னும் கையொட்டி என்ற அளவுக்கு தான் கம்மி தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்துடுவார். அண்ட் காய்ஸ், நீங்கள் ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லது ரஸ்லிங்